நாங்க பார்க்காத விஷயமாடா. நாங்க நீட்டாத கம்பா சாமி. ஒரு தெம்புலாத கம்ப சாமி. ஒரு முக்கியமான விஷயம், மைக் ஸ்டாண்ட கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன் நல்லா தானே இருக்கு? மாப்பிள பாயிண்ட புடிச்சு பேசுவேன், புடிச்ச விட மாட்டேன். எந்த பாயிண்டடா? வார்த்தையிலடா. அவர் பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு இனி தள்ளி நிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? திடீர்னு கவட்ல வாஞ்சிர முடியலனா. ஓ, ஒரு இந்த பாயிண்ட் பிடிக்கிறவரா? நான் எதுக்கு தள்ளி நிக்கிறேன்? சரி இருக்கணும். ஏன்னா எண்ணி துணிக கரமும் துணிந்தவன் எண்ணுமம் என்பது இருக்கு என்றார் வள்ளுவன். அந்த அடிப்படையிலே நானும் ஒரு இடத்துக்கு போறோம்ல பலவரை யோசிப்பேன். என்னடா இந்த இடத்துக்கு போறோமே, அதுலேயும் நம்ம புதுப்பட்டி மண்ணிலே மாவடியூத்து காளியம்மன் வாசல்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியா நடக்குமா அப்படின்ற நம்பிக்கையின் பொருட்டு நான் வந்துட்டேன். சரி, இவரும் வந்திருக்கிறாரு. ஆக வந்தாரை வாழ வைக்கக்கூடிய வந்தமிழ்நாடு தமிழ்நாடு. எந்த நாடு நான் கேட்டேனா? நான் சொல்லுவேன். நான் ஏன் நீங்க கேட்டுதான் சொல்லுங்க, சட்டம் கிடையாது. இல்லைங்க, கேள்வின்னு ஒன்று இருந்தால் தான் பதில் ஒன்று வரும். கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்ப்பதுன்னு இருக்கேன். அப்போ யார் கேட்கணும் இந்த இடத்துல? நான் இப்போ கேட்குறேன். சரி கேளுங்க. அப்படி இப்படி வரமுறையை பேசிட்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நானும் அதுக்கு தக்க வரமுறையை பதில் சொல்லுவேனே. சரி, எந்த அப்ப வரமுறையை கேட்டா கேளுங்க, வரமுறையை பதில் சொல்லுவீங்க. கண்டிப்பா. எதை பத்தி கேட்டாலும் இதிகாசப்படி கேட்டா அந்த வகையிலே பதில் சொல்றேன். புராணங்கள் அடிப்படையில் கேட்டா அந்த அடிப்படையில் பதில் சொல்றேன். நாட்டு நடப்புல கேட்டா அந்த அடிப்படையில் சொல்றேன். பொது விஷயமான விஷயம் கேட்டா அந்த வகையிலே நானும் சொல்றேன். எப்படி கேட்டாலும் பதில் வரும். அதுக்கு ஏற்றவாறு சொல்றேன். அப்ப சொல்ல தெரியும். முன்னேறு போன பாதையில தான் பின்னேறு போகும். உங்களுக்கு பின்னே ஏற தெரியுமா இல்ல பின்னேறு போக தெரியுமான்ற கேட்கிறாரு. உங்களுக்கு பின்னே ஏற தெரியுமான்றாரு. முன்னேறு போன பாதையில பின்னேறு போகணும். முதல்ல கேட்கிறவரு நீங்க இப்படி கேட்டீங்கன்னா பின்னேற தெரியுமானது திரும்பி கூப்பிடுறாரியா? என்னங்க இல்ல அவர் உங்களை கூப்பிடுறாரு. நான் உங்களுக்கு கேக்குறது புரியுதா? என்ன புரியுது? முன்னேறு பாதை போன பாதையில பின்னேறு போக மாட்டீங்களா? பின்னேறு போகுமா? ஏன் போகாது? அப்ப முன்னேறு போனா தானே பின்னேறு போகும். ஏன் போகாது? இங்க பாருங்க, உங்கள்ட்ட வெட்டி பேச்சு பேச விரும்பல. என்ன எல்லாரும் அறிவுபூர்வமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஏதாவது விஷயம் கிடைக்குமாண்டு. சரி, அந்த வகையில சரி நீங்க பேசுங்க. நீங்க ஏதோ கேட்க மாட்டீங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டான், நானும் வந்துட்டேன். தாராளமா கேளுங்க, ஏராளமா பதில் சொல்லிட்டு வந்துட்டேன். சும்மா வெட்டி பேச்சு பேசிட்டு தெரியக்கூடாது. சரி கேட்கிறேன். எப்படி கேட்டீங்க? கேட்பீங்க. நீ ஏதோ கேளியான்னு சொல்லிட்டேன். அப்புறம் எப்ப கேட்கறதாலும் எப்படி கேட்கறேன்? உன்னை யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப கேட்கறேங்க. வரமா கேட்பேன். சரி, எதை பத்தி கேட்பேன்? என்ன பயமா? ஏன் அப்படி பண்ற? கோவப்படாதியா? இப்போ கேட்கக்கூடாதுன்னு சொன்னா இல்ல, அப்புறம் கேட்க வேண்டியதானே? சத்தம் கேட்கிறேன். ஏன்னா இதிகாசத்தை பத்தி கேட்டா இதிகாசத்தை சொல்லணும்னு சொன்னீங்க. இப்போ புராணத்துல கேட்டா புராணத்தை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டேன். இல்ல பொது முறையா பேசணும், பொது முறையா பேசணும் நான் சொல்லிட்டேன். மாட்டு கருத்து சொன்னா இல்ல உங்களை கேட்க கூடாதுன்னு சொன்னா இல்ல ஊருக்குள்ள யாரும் சொன்னாங்க உங்களை கேட்க கூடாதுன்னு இல்லங்க. யாரையா சொன்னது? அப்புறம் தடப்படுறது யாரியா? என்ன பப்புனுக்கார பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? ஒண்ணு என்ன பேச விடணும், இல்ல நீங்க பேசணும். தானும் எடுத்து தள்ளி இருக்கிறதுல என்ன ஒரு பழக்க வழக்கமா? பேச விடுங்க மாலா, பேச விடுங்க. நான் பேசுறேன்ல, இப்ப கேள்வி கேட்பாங்க. பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். என்னைய பேச விடாம வைக்கப்பட்ட இது காத்த மாதிரி காத்துக்கிட்டு இதெல்லாம் நல்ல பழப்பா? நான் கேட்கிறேன். பேச விடுங்க. சும்மா வாரது, 4 பாட்டை படிக்கிறது, ஊர்ல 10 பேர் கை தட்டா போதும். அப்புறம் நாராயணா உன்னை போட்டுக்கிட்டு ஓராயணா. நாங்க கேட்க தெரியாம இருக்கோம். கேட்ட குழி நொய் நொய்ண்டு பேசிக்கிட்டு வப்பாட்டி பேசணும். மணிக்க ஆள் வந்துட்டாரு. நான் வந்து பேச விடுங்க மாட்டா, பேச விடுங்க. பேச விட தெரியாதா? பெரிய மனுஷன் பேச தெரியாதா? பேச விடுங்க, பேச விடுங்க. இதுக்கு என்ன வெறி நாய் பிய திட்ட மாதிரி கத்துறபடி? நான் உன்னை ஏதாவது சொன்னாயா? நீங்க பேச விடுங்க மேல. சரி, நீ பேசணும்னு நினைக்கிறீங்க. உங்க பேச்சுக்கு அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி பற்றான பேச்ச விடுங்கன்னா முத விடுங்க. என்ன பேச விடுறீங்களா? ஊர் உரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா வாதி பிரதிவாதி ஒரு எதிராளி பேசும்போது எதிராளி ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன். சரி, வந்ததுலேருந்து பார்த்துட்டு இது விட்ட 18 தடவை சொல்லியிருக்கேன், பேச்ச விடுங்க பேச்ச விடுங்க பேச்ச விடுங்கன்னு. பேச்சு எதுலேருந்து வரும்?
என்னது பேச்சு எழுது வரும். பேச்சு வாயில வரும். அப்ப வாயில விட சொல்ற. ஆமா, மதுரையில இருந்து இங்க வந்து பப்புன வாயில விடத்த வந்திருக்கீங்க. நீ தானே சொன்ன வார்த்தை விடுங்க அண்ணா. சரி, வார்த்தை எழுது வரும். அப்படியா? எங்கிட்டு போனாலும் சுத்து போடுவீங்களோ? கண்டிப்பா. பார்க்க பெரிய இடத்து மாதிரி சொன்னேன். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு நல்ல படம் வந்து யோசிக்கணும். சரி. ஏன்னா நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியுமா? சரிங்க. எதை கேட்டாலும் பதில் சொல்வேன்ற அடிப்படைக்கு நீங்க வந்துட்டீங்க. நான் ஆரம்பத்திலேயே நாசுக்கா நாகரிகமா சொல்லிட்டேன். ஐயா நீங்க கேளுங்க நான் சொல்றேன். இல்ல உங்களை எதிர்த்து பேசுறேனா? இல்ல. இல்ல உங்களை குற்றம் மாதிரி சொன்னா? சரி, உங்களை பிரச்சனை இல்ல. உங்களை குறை சொன்னா? நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். கேட்க கூடாதுன்னு சொன்னா? இல்ல, கேட்கதான் சொன்னீங்க. கேள்வி எப்படி இருக்கும்? நறுக்கு சுருக்குண்டு கேட்கிற மாதிரி கேட்கிறேன். எப்படி 10 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கி வச்சு அரைச்சு அதுல அப்புறம் மணிக்குதே. அப்ப அப்பீர வேண்டியதே. பாப்போம், நாங்க வெண்ணெய் வச்சிருக்க ஏரியா பாத்துக்குறோம். ஏண்டா வெண்ணெய்? உங்களை இல்லைங்க, வெண்ணெய் என்பது கொஞ்சம் பதமா சொல்லலாம்னு. பதமா தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க கோவப்பட்டீங்க. சரி, நல்லா பேசுறீங்க. சரி, இருக்கட்டும். நல்லா அழகா பாடுறீங்க. ஆமா. எதை கேட்டாலும் பதில் சொல்லுவேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. வந்திருக்கேன். நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. ஆனா இங்க நான் சொல்ற வார்த்தை நல்லா கவனிக்கணும். சரி, சொல்லுங்க. இதிகாசத்துல கேட்டா சொல்லுவேன்றீங்க, அந்த அடிப்படையில சொல்லி. புராணத்துல கேட்டாலும் சொல்லுவேன்றீங்க, அந்த ரீதியில சொல்றேன். பொதுப்படையான விஷயத்தை கேட்டாலும் சொல்லுவேன்றீங்க, எதை கேட்டாலும் சொல்லுவேன்றீங்க. இல்ல ஆமா. எப்ப உனக்கு என்னையா பிரச்சனை? என்னுடைய முதல் கேள்வி சத்தியமா சொல்லுவீங்கல்ல? அந்த பொம்பளை கூட்டு வா. எதுக்கு? சத்தியம்மாவை. என்ன ஒரு தலக்கிருத்தனா? சத்தியமா சொல்லுன்னா சத்தியோட அம்மா கேட்கறது வரா சொல்றது சத்தியமா சொல்லுவானா? அந்த மட்டும் தானே சொல்லணும் நானு. சரி, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சத்தியமா எங்க இருக்கு அந்த பண்ணி? சத்தியம்மா அதான்டா அந்த அம்மா கடை. சத்தியம் சத்தியம். ஓ, உண்மையாக உண்மையாக சொல்வீங்கல்ல? உறுதியாக உறுதியாக அறுதிக்கிட்டு கேட்கறீங்க. ஆமா, சத்தியமா சொல்வீங்க. சொல்றேன். என்னுடைய முதல் கேள்வி எதை கேட்டாலும் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த தைரியத்துல கேட்கிறேன். எப்பதான்டா கேட்ப? அத கேட்கிறேன். இருங்க, பறக்காதீங்க. இருங்க, முதல் கேள்வி எதை கேட்டாலும் சொல்லுவேன்ற காரணத்தால கேட்கிறேன். கேளு. நான் தான் கேட்கறதுக்கு ஆரம்பத்தில் அனுமதி கொடுத்துட்டேன். இப்ப நான் அதான் சத்தியம் வேற வாங்கிட்டேல. அண்ணே இந்த மைக்கு கொஞ்சம் அமத்துறேன். அண்ணே இந்த மைக்கு கொஞ்சம் அமத்து. எதுக்கு அமத்து சொல்ற? வெறும் சத்தியம் வாங்கிட்டாருங்க, கேட்க வேண்டியதானங்க. திருப்பி முதல் கேள்வி என்னமோ சொல்லி. சரி விடுங்க, கேட்கிறேன். எப்பதான் கேட்ப? இப்ப கேட்கிறேன். கேட்கிறேன் சொல்லி கேட்கவே மாட்டேடா. கேட்க விடுங்க முதல்ல. கேட்கிறேன். எதை கேட்கிறேன்னு பாப்போம். எதை கேட்டாலும் பதில் சொல்லுங்க. தைரியத்துல நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமையா, உண்மையாக மெய்யாமாக சத்தியம் வேற பண்றீங்க. தைரியம் உள்ளவனுக்கு தான் தைரியம் தான் புருஷ லட்சணம் ஒரு ஆண்மகன். அப்படியா? ஆமா. இப்ப வைக்கிற கேள்வி முன்னதான் வைக்க முடியும் கேள்வி. இப்ப வார்த்தையில முன்ன வைக்கிறேன். எதை கேட்டாலும் சொல்லுவேன்ற காரணத்தால கேட்கிறேன். எப்பதானே கேட்டு சொல்லுங்க. இப்ப கேக்குறேங்க. ராமசாமி பொண்டாட்டியை யார் வச்சிருக்கான்? என்ன கேட்ட? ராமசாமி பொண்டாட்டி எவன் வச்சிருக்கேன்? போடா முட்டா கூவனே, நல்லா வாழ வரப்போகுது. ராமசாமி பொண்டாட்டியே எவன் வச்சிருக்க? என்னடா கேள்வி இது? நீதானே எதை கேட்டாலும் சொல்லுவேன், எதை கேட்டாலும் சொல்லுவேன். நல்ல நான் ஒரு அறிவாளிகள் கூடியிருக்கணும். இதிகாசத்துல கேட்டா சொல்லுவேன், புராணத்துல கேட்டா சொல்லுவேன். உலக பொதுமறையா இலக்கியங்களா இப்படி கேட்டா நான் சொல்லியிருக்கலாம். ராமசாமி அப்ப எதை கேட்டாலும் சொல்லுவேன், சொல்ல முடியாதே. எப்படியா சொல்ல முடியும்? ராமசாமி பொண்டாட்டி எவன் வச்சிருக்கான்? ஏன்னா எவன் பொண்டாட்டி எவன் வச்சிருக்கான் கணக்கு எடுக்கலையா? உனக்கு தான் தெரியும்ல, சொல்லுங்க. எனக்கு பண்றது தெரியுடே. நாரப்பையில யார் சொன்னா? நான் விட்டவங்க கூட்டி விட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி பேசாதீங்க. ஓட கூறுட்ட உங்களுக்கு தெரியும். நீங்க மழுப்புறீங்க. ஏன் மழுப்புறீங்க? என்ன காட்டி கொடுத்து விட்டேடா? காட்டி கொடுத்து விட்டியா? ஏடா அப்ப நான் செஞ்சு கொடுத்தேன்னு நிச்சயம் பண்றியாடா? இருங்க, இவருக்கு தெரியும்ன்ற நான் நிரூபிக்கவா? உங்க அப்பா யாரு? நான் யார் உனக்கு தெரியுமாடா? நான் உங்களை கேக்குறேன். குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பிட்ட தனிமை உண்டு. வலிக்கு வரீங்க. எங்க அப்பா தான் இந்த உலகை படைக்கக்கூடியவர், கடவுள் பிரம்மா. எல்லாத்தையும் படைக்கிறது அப்பா தானே? அது உண்மை. ஆடு மாடு கோழி குஞ்சு மரம் செடி கொடி அனைத்தும் படைச்சது எங்க அப்பா தான். உங்க அப்பா படைச்ச ஜீவராசி புள்ள உங்களுக்கு தெரியுமா? எறும்பு 84 லட்சம் ஜீவ பேதங்கள். ஓரறிவு மரம் செடி கொடி, ஈரறிவு புழுப்பூச்சி, 3 அறிவு நீர்வாழ் ஜீவன், 4 அறிவு பறவை இனம், ஆடு மாடு போடுங்க, 5 அறிவு ஆடு மாடு போடுங்க, 5 அறிவு உன்னை போல மனிதனுக்கு 6 அறிவு, என்ன போல யானையில் கிளவறிவு, இங்கே மாவடி யூத்து காரியங்களுக்கு 8 அறிவு. இப்படி எல்லா ஜீவனுமே எங்க அப்பா தான் படைச்சாரு. மாட்டு கருத்து இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரியும். உனக்கு சந்தேகம் தெரியும். ஆமா. ஆம்பளை படைச்சது யாரு? இது ஆம்பளை படைச்சது யாரு? என்னையா சொல்றது? சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு எப்ப திருப்பி விளையாவாரிய கேட்டா சொல்லுங்க. சரி, ஆம்பளை படைச்சது எங்க அப்பா தான். பொம்பளை படைச்சது கொடுமை. பொம்பளை படைச்சது எங்க அப்பா தான். ராமசாமி யார் படைச்சா? ராமசாமி, குப்புசாமி, கருப்பசாமி, எல்லா சாமி படைச்சது எங்க அப்பா தான்டா. ராமசாமி பொண்டாட்டி எங்க அப்பா படைச்சது. ராமசாமி பொண்டாட்டி பொண்டாட்டியா? உலகத்துல அனைத்து ஜீவன் சொல்லிட்டேன்டா.
எல்லா பெண்களும் போது அதுல ஒருத்தர் முன்னாடி தானே விடவ அப்படி பார்க்கும்போது எல்லாத்தையும் படிச்ச எங்க அப்பன் தான். அப்ப ராமசாமியை படைச்சது மட்டும் தெரிஞ்ச உங்களுக்கு ராமசாமி பொண்டாட்டியை படிச்சது எங்க அப்பன் தான். அப்ப ராமசாமியை பொண்டாட்டி எவன் வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருக்கணும்ல. டேய் இந்த நொட்டு நொட்டாதீங்க. அவரை மட்டும் தெரியுமா, அவரை பொண்டாட்டி இருக்கிறது தெரியாதா? உனக்கு வேலை புது இல்லாம போய் பார்த்து தெரியுவா என்னத்துக்கு சொல்லுங்க. கல் வெக்க கட்ட மூலி அக்கம் பக்கம் மக்காம சித்தப்பன பையன் முருதான கட்டி பிடிச்சாலும் அந்த கதையை கட்டி உடம்பத்துல ஓனையா எடுத்து பணமரத்துல பண்ணி கட்டிட்டு உரசுச்சான். டேய் அடங்காத கோமரி சடங்காயிட்டாலும் அப்பனுக்கு பொண்ணுங்க குச்சி கட்டன கதையா வெக்க கட்டதமா பேசிக்கிட்டு எவன் வீட்ல இளவு இருந்தாலும் என் வீட்ல கொட்டை கொட்டை இதுல போடுவாங்க. ஏடா தரங்கட்ட நாய் உரம் போட்ட வேலை போய் மோந்து வாத்த கதையா பேசிக்கிட்டு இருக்க. கால கொடுமைக்கு பிள்ளை பார்த்து கரெக்டா வண்டிட்டு பேர் வச்சாங்க. உப்பு கட்ட நாய் உப்பு கட்ட பிடிச்சு உருண்டை பிடிச்சு கடிச்சு வச்சுச்சான். அது மாதிரி பேசுறவங்க உங்க உருண்டை கடிவிடாம பாத்துக்கங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்ல வந்துட்டாரு பாலமணி. என்ன ராமசாமி பொண்டாட்டி யாருக்கு வச்சிருக்கா? சில்லுமுக பேத்து புடுவேன். சில்லுமுக பேத்து புடுவானா? சொல்லத்துக்கு வழி இல்லாம சரி ராமசாமி பொண்டாட்டி எவன வச்சிட்டு போறேன் அதுக்கு ஏன் சில்லுமுகாட்ட நீ எங்க அப்பா படிச்சாரு, எங்க அப்பா படிச்சது எல்லாம் தெரியும். படிச்சது தப்பாடா? அப்புறம் எதுக்கு ராமசாமியா படிச்சாரு, எதுக்கு ராமசாமி பொண்டாட்டியா படிச்சாரு? அப்ப வச்சிருந்த மட்டும் ஏன் தெரியல சொல்லுங்க. சாமனை நோரிக்கு போட்டு போயிருவேன். யார் ராமசாமி வெக்கல அவன் பொண்டாட்டி அவன் வச்சு ஏன் சாமான் வந்து அடிக்கிறேன்? சாமான் நொறுங்கி போயிரு. ஏன் சாமான் நொறுக்குற? என்ன ராமசாமி பொண்டாட்டி நானா வச்சிருந்தேன்? எனக்கு என்ன தெரியும், வச்சிருந்தா கூட இருக்கலாம். டேய் கூறு கட்ட கதை 7 கட்டு புழு திண்ட கதையா பேசிக்கிட்டு இருக்க. அடே அப்பா டேய் பேச்ச குறடா முதல்ல. நீ கேட்டதுக்காக நாசுக்கா சொல்லி முடிக்கிறேன். என்னன்னு? ராமசாமியுடைய மனைவியாகப்பட்ட உங்க பாணியில ராமசாமி பொண்டாட்டிய வச்சிருந்தது யார் தெரியுமா? யாரு? ஜானகிராமன். கிடையாது. இங்க இருக்க வெள்ளான போட்டி போட்டாங்க. நான் சரியா சொல்லிட்டேன். பொய்யே. எப்படி நீ போயின்ற? ராமசாமி பொண்டாட்டி எனக்கு தெரியும்ல. ஜானகிராமன் கிடையாது, முனியாண்டி. முனியாண்டியா? அவன் தான் 7 வருஷமா வச்சிருக்கான். முனியா ஏடா முனியாண்டியா? வேற அவன் முனியாண்டி 7 வருஷம் வச்சு யார் அவன்? அம்மா எங்க இருந்து 4வது தெருவுல இருக்கான். வாயில கட்டை வச்சு இடிச்சு போடுவேன். கூறட்ட தரத்தி முடிச்ச மூதை பேல. ஏன்னா ஓ ஊர்ல வச்சிருக்கவன பத்தி நீங்க பேசிக்கிட்டு வளரா. என் ஊர்ல இருக்கவனே உங்க அப்பா தான படிச்சாப்ல. டேய் படைச்சது எங்க அப்பா தான்டா. ஓ ஊர்ல 4வது தெருவுல வச்சிருக்க முனியாண்டி சொன்னா அவன ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க நீ? ஏன் அப்ப முனியாண்டி உங்களுக்கு தெரியாதா? நீங்க எப்படி ஜானகிராமன் சொல்ல போச்சு? அப்படி கேள்றா. இவர் தானே ஆரம்பத்தில் சொன்னாரு. கதையில சொன்ன கதையில சொல்லுவீங்களா, இதிகாசத்தில் கேட்டால் சொல்லுவீங்களா, புராணத்தில் கேட்டால் சொல்லுவீங்க இல்லையா? இதிகாசம் என்பது ராமாயண மகாபாரதம். அந்த ராமாயணத்திலே கதாநாயகன் ராமன். ஆமா ராமே. சரியா? அந்த ராமன் யார் தெரியுமா? யாரு? என் பாட்டு நாராயணன் அனுதினம் சொல்லக்கூடிய மந்திரம் பெருமாள். அவருடைய அவதாரம் தான் ராமன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி. கடவுள் மனிதனாக அவதாரம் எடுத்துட்டான். அப்ப நம்மள மாதிரி ஆள் தானே. அப்ப ராமன் என்பவன் சாமியானவன் தான் ராமனானே. அப்ப அவன் பேர் தான் ராமசாமி. ஓ இப்ப உன் கதையில் அடிப்படையை வச்சுக்கிறோம். அந்த ராமனுக்கு ராமாயணத்திலே பொண்டாட்டிய வந்தவள் யாரு? சீதை. சீதை தானே. சீதையாகப்பட்டவள் எப்பொழுது அப்படின்னா அவள் உழுத சாலிலே கண்டெடுக்கும் பொழுதுதான் அவள் சீதை. ஆனால் அவளை முதல் முறையாக சீதையாக ராமன் பார்க்கவில்லை. எப்படி பார்த்தாப்புல? அப்படி கேளுங்க. ஏன்னா விஸ்வாமித்த மகரிஷி ராமனையும் லட்சுமணனையும் தான் வரக்கூடிய யாகத்திற்கு காவல் காக்க கூட்டி போறாரு. போகும்பொழுது மிதிலை மாநகரத்து வழியாக ஜனக நாட்டிலே மிதிலை மாநகர வழியா போறாங்க. அப்ப அந்த நாட்டை ஆளக்கூடியவன் ஜனக மன்னன். அப்ப ஜனகனுக்கு மணல்களாக இருக்கும் பொழுது அந்த சீதை என்பவளுக்கு பெயர் என்ன தெரியுமா? ஜானகி. அவ மேல் மாடத்தில் இருக்கிறாள். வீதி வழியாக ராமனு லட்சுமணு விஸ்வாமித்த மகரிஷி பின்னால போறாங்க. இவனுடைய அழகை கண்டு அப்படி பார்த்தா தலை மாடத்தை அப்படி கூந்தலை கோந்தி விட்டுக்கிட்டு இருந்தா. பார்த்தா இவள் இப்படிப்பட்ட அழகெல்லாம் நாட்டில் இருக்கானா அப்படின்னு பொழுது இந்த மாடத்துடைய ஓசை ஒரு நறுமணம் வந்து ஓசை பற்றி பார்க்குறேன். பார்த்தோன்னே ஓ இப்பேற்பட்ட பேரழகெல்லாம் நாட்டில் இருக்காளா அப்படின்னு இவனு பார்க்குறான். அதைத்தான் ராமாயணத்தில் கம்பன் சொன்னான். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். ராமன் சீதையை காண, சீதை ராமனை காண. அப்பொழுது சீதை அல்ல ஜானகி. அப்போ ஜானகியாகப்பட்டவளை முதல் முறையாக எப்படி வச்சுருந்தான் தெரியுமா? பார்த்தேன் எத்தனை பெண்களை நாட்டில். நான் இதுவரைக்கும் எந்த பெண்மையும் ஆசை கிடையாது. இந்த ஜானகி தான் எனக்கு மனைவியாக வரக்கூடியவள் என்று அவளை மனதிலே ஒரு கட்டிய மனைவியாக அன்னைக்கு மனதிலே வருத்தி விட்டான். யாரு? ராமன். அதனால்தான் ராமசாமி என்பவன் மனைவியாகப்பட்டவள் சீதையை ராமசாமி என்பவனுக்கு ஜானகி ராமன் வச்சிருந்தான். அப்படின்றத இவ்வளவு விளாவரி எதற்கு சுருக்கமாக ஒரு வார்த்தை நான் முடிச்சேன். இந்த மாதிரி குழப்பக்கூடாது நீங்க. அப்போ ஜானகியா இருந்த பெண்ணு ராம மனசுல வச்சதுனால ஜானகி ராமன் வச்சிருந்தான். ஆனா அவன் ராமசாமி அவன் பொண்டாட்டி முனியாண்டிதே. நான் நம்பவே மாட்டேன். எங்கேயா கொண்டு போய் சொல்றது? என்ன நீர் ஏதோ கதையை கொண்டு போய் கோர்க்கிறீரு. நான் குழப்பறேனா? அப்ப நானும் புராணத்துல சொல்லுவேன். புராணம் உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும். உனக்கு என்ன புராணம் தெரியும்? இருங்க, நீங்க தானே ராமே அவதாரம், அது உங்க பாட்ட நாராயணே ராமனாக அவதாரம் எடுத்து சாமியானவர் ராமசாமின்னு சொன்னீங்க. உன்கிட்ட வெட்டி பேச்சு பேசல. நான் உண்மை சொல்றேன். ராமசாமியினுடைய மனைவியாகப்பட்டவளை ஜானகி ராமன் மனதிலே வைத்திருந்தான். நீ வச்சுக்கிறன வேற மாதிரி இல்ல. முனியாண்டி
வேறு கட்டை கொடுத்து கடவா கிழிஞ்சு போயிட போறான். முனியாண்டிதே ஜானகிராமே முனியாண்டி ஜானகிராமே முனியாண்டி ஜானகிராமே தானே. டேய் எப்படா முனியாண்டி சொல்ற இப்ப நான் மாதிரி விளக்க சொல்ற கதையில. இப்ப நான் சொல்றேன் முனியாண்டி. முனியாண்டியாக அவதாரம் எடுத்தது யாரு? அது வந்து என் மாமன் சிவன்டா. சிவன் அவன் தானே முனி ஈஸ்வரன். முனி சிவன் தான்டா அவன். அப்போ முனியாண்டியாக மாமே மாமே. ஆமா. அப்ப ராமசாமியும் முனியாண்டி என்ன உறவு முறை? மத்திரன் இல்ல மாமே. அதான் மைத்துனர்கள் யாரு? மாமே மச்சான். ஆமா. அப்ப ராமசாமி பொண்டாட்டி முனியாண்டிக்கு என்ன வேணும்? தங்கச்சியில வேணும். தங்கச்சியில வேணும். எப்படி வச்சிருக்க முடியும்? தங்கச்சியா வேணும். தங்கச்சியா வேணும். தங்கச்சிய மச்சனுக்கு கட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பா வச்சிருந்தது யாரு? கூறுகட்டவனே என்னவே கொஞ்சம் நேரத்துக்கு குழப்பி விட்டானியா. பாதுகாப்பா தங்கச்சியா வச்சிருந்தானா? இதுக்கான ஊர் சிரிக்கிற மாதிரி ராமசாமி பொண்டாட்டி எவன் வச்சிருந்தானு இப்ப சொல்லுங்க. ராமசாமி பொண்டாட்டிய பாதுகாப்பா வச்சிருந்தது யாரு? அந்த ஆண்டிதான். எந்த ஆண்டி? அதான் முனியில இருப்பானே வந்துட்டாப்புல முனியாண்டி. இப்ப நான் உங்களை கேக்குறேன், எங்க இருந்து வந்தியா? சரி இப்ப நான் கேக்குறேன், முனியாண்டி வந்தது இருக்கட்டும். இப்ப நம்ம ஊர்ல கதையெல்லாம் அதாவது உங்ககிட்ட என்னத்த பேச இதெல்லாம் புராண விகாசம். அப்ப புராணம் பேசுறா பேசுவீங்கல்ல? பேச்ச குறைய நறுக்கு தச்சாப்புல ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க எங்கேயோ போவேனா, இங்க குடி கொண்டிருக்க ஆத்தா பேர் என்ன? காளியம்மன். மாவடியத்து காளியம்மன். இருங்க, காளியம்மனா எல்லாம் காளியம்மனா? நான் கேக்குறேன், காளியம்மன் எப்படி இருப்பாங்க? அதான் படத்துல பாத்திருக்கீங்களா? காளியம்மா எப்படி இருப்பாங்க? கை 10 கையோட, கண்ணு முட்டை கண்ணுமா, ஆமா, கழுத்துல எல்லாம் நாக்க தொங்க போட்டு சிவந்த ரத்த கொண்ட கண்களோடு, கழுத்துல எல்லாம் மண்டவோட கோர பல்லுகோடு, ஆமா மண்டவோட மாலைகள் எல்லாம் போட்டு. நான் கேக்குறேன், ஏந்தி எல்லா காளியம்மனுக்கு கழுத்துல பூமாலை தான் போடுவாங்க. காளியம்மா எதுக்கு மண்டவோட மாலையா போட்டிருக்காங்க? என்ன அது? மாலை வாங்க என்ன அதுக்கான ஓ மண்டே வார்த்தை போட முடியும்? தம்பி அதாவது கொஞ்ச நேரம் விளையாட்டுத்தனமா சிரிப்பா பேசிக்கிட்டே இருந்தாலும் இப்ப கொஞ்ச நேரம் நம்ம சிந்தனைக்கு ஒரு விஷயமா கேட்டேன். காளியம்மன் பேர் வந்து காரணம் வரும்ல? நியாயம்தான் நியாயம்தான். ஏன்னா சிரிப்பு ஒரு பக்கம் இருக்கணும், சிந்தனை ஒரு பக்கம் இருக்கணும். ஆமா. ஏன்னா அந்த இடத்துல காளியம்மனுடைய கழுத்துல அந்த மண்டைகளை புறா மாலையாக மண்டை ஓடுகளை போட்டிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் சாமி, வித்தியாசமான உருவம் சாமி. ஒரு அடிப்படை கேள்வி வேற கேளுங்க. காளியம்மனோட யாத்தா கச்சா கச்சண்டு 100 நாள் வேலைக்கு போன பொம்பளைலாட்டா நல்லா கவனிங்க. இந்த காளியம்மா போட்டா பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா, காளியம்மா யாரோட அவதாரம்? ஆமா பிராமி, உயிரை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், அது கொஞ்சமா கவனிக்க வேணாமா? காளியம்மா யாரோட அவதாரம்? யதார்த்தமா பேசுற கூட கவனிக்க, ஒரு கதையை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நம்ம காளியம்மன் எப்படின்னு அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்க ஊர் சாமி வந்த வரலாறு கேட்கிறேன். காளியம்மா யாரோட அவதாரம்? சக்தியினுடைய அவதாரம் தான். சக்தி. சக்திக்கு புருஷன் யாரு? சிவன். சிவன். ஆமா. இந்த காளி தேவியோட படத்தை போல பாருங்களேன். காளி தேவி ஆங்காரமா நிக்கிறப்ப காலுக்கு கீழே யார் படுத்திருப்பா? ஒரு ஆம்பளை. அந்த ஆம்பளை யாரு? பிரச்சனை தானா? சிவன். நான் கேட்கிறேன், சிவன் வந்து காளியம்மாக்கு புருஷன். புருஷன் எதுக்கு அந்த அம்மா தூக்கி போட்டு மிதிக்க போகுது? நல்லா கேட்டுக்கோங்க. பாத்தீங்களா, ஆங்காரமா இருக்க காலுக்குள்ள சிவன் இருப்பாப்புல. அதாவது புருஷன் முதிக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி. கால் தூக்கிய வடிவத்தில் இருப்பாள். ஆமா. அவன் உடம்புல படாது. ஏன்னா ஒரு பொம்பளை வந்து அதிகபட்சமாக கோபத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆம்பளை சாந்தப்படுத்த முடியும். ஒரு வீட்டுல கூட ஒரு பொம்பளை கத்தட்டு புருஷன் சொல்ற வார்த்தை, ஏண்டி பத்திரகாளியா ஆடுற? அந்த விஷயம். பொண்டாட்டிய போய் பத்திராளி கூட சேர்த்து என்ன காரணம் அப்படின்னா, பெரிய கதை சுருக்க சொல்லி விளக்க வைக்கிறேன். எப்படி? அசுரர்கள் என்பது அந்த காலத்திலே 66 கோடி பேர். தேவாதி தேவர்கள் என்பது எங்களை போலடியே 33 கோடி பேர். ஊர்பட்ட அசுரங்க இருக்கான். அதை வந்து அந்திகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன். அவன் என்ன பண்ண, பிரம்மனை நோக்கி சிவனை நோக்கி தவம் இருக்கிறான். அப்ப பிரம்மன் வந்து என்ன வரவேன் கேளுப்பா, எனக்கு மேல ஒருவன் நாளும் தெரிவித்த தலைவன், அவன் தான் நாயகன் சிவன் இருக்காரு, அவர் நல்ல வரம் கொடுப்பாரு. நீ அவர்கிட்ட சிவனுக்கு தவம் இருந்தாரு. சிவனை நோக்கி தவம் இருந்தார். சிவன் வந்து கேட்டாரு, என்னப்பா அப்படி கடமையை தவம் இருக்கு, என்ன விஷயம் சொல்லி. இந்த உலகத்தை எனக்கு சாவே இருக்கக்கூடாது அப்படின்னா. இதாதானே எல்லா பேரும் கேட்கிறேன். அதானே பிறந்தாச்சுனாலே சாவுன்னு ஒண்ணு இருக்குடா. உண்டு. ஏன்னா இறப்பு என்றால் பிறப்பு. பிறப்பு உண்டு. இருக்கு இல்லையா? இருக்கு. அப்ப பிறந்து போய் எனக்கு சாகணும்ல, அப்படி ஒரு வரத்தை தர முடியாது. ஒருவேளை நீ வரத்தை மாத்தி கேள்றானாரு. அப்பதான் இவன் கேட்டான், இந்த உலகத்துல யாராலையும் இல்ல, தேவாதி தேவர்கள், முனிவர்கள், மரம், செடி, கொடி, பூ, இப்படி என்னென்ன ஜீவன் இருக்க இல்லாமல் ஒரே ஒரு ஆளை, எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு வயதுக்கு வந்த 13 வயசு குமரி பெண், வயசுக்கு வந்த பொண்ணு, ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு பருவம் அடைகிற வரைக்கும் எந்த ஒரு ஆம்பளையும் பார்த்திருக்க கூடாது. ஒரு ஆம்பளை முகமே படக்கூடாது. ஆம்பளை முகத்தை பார்க்க கூடாதா? அங்கேதான் விஷயம் இருக்கு.
இப்ப பெத்தவன் வந்து அப்பன் தானே, ஆமா. அப்பன் ஒரு ஆம்பளை தானே, அப்பன் பார்க்காம இருப்பானா? ஆனா அவன் என்ன கேட்கிறான், எந்த ஒரு ஆண் வாடையும் தட்டாம ஆண் முகத்தவே பார்க்காத அளவுக்கு ஒரு பருவம் அடைந்த கன்னி பெண்ணால் தான் எனக்கு இந்த உலகத்தில் அழிவு வரணும் அப்படின்னு கேட்டான். இப்ப கடுமையான தவம் இருந்ததுனால ஈசன் கொடுத்துட்டாரு. ஆனா இந்த இது எப்படி அவனை வந்து அழிக்கிறதுக்கு காரணம்? அழிக்கணும்ல. யாராவது அப்படி வந்து ஒரு ஆன்மத்தை பார்க்க பிறக்க முடியுமா? முடியாது. அப்பன் பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. அப்பத்தையும் கேட்டாரு சக்தி, கேட்கிறான், ஏங்க அவன் ஒரு அசுர பைய, அவன் இப்படி வரம் கேட்டான், நீங்கள் இப்படி கொடுக்கலாமா அப்படின்போது என்னன்னு தெரியல, அவன் தவம் எனக்கு ரொம்ப நாளாக வரம் இருந்தேன், அவன் வரத்தில் மகிழ்ந்து நான் கொடுத்துட்டேன் சக்தி, நீ தான் இதுக்கு உறுதுணை புரியணும். என்ன செய்யணும்? அப்பதான் சொல்றார் சிவன், எப்படி? பூலோகத்திலே நெல்லிவனத்திலே குறிஞ்சி நாட்டிலே நெல்லிவனத்திலே, எப்படி பூலோகத்திலே குறிஞ்சி நாட்டிலே நெல்லிவனத்திலே பிரம்ம ராட்சசின்னு ஒரு காவல் காக்கக்கூடிய பெண்மணி இருக்கிறா. அவளுடைய வயிற்றிலே போய் குழந்தையாக அவதாரம் விடு. அப்படின்னா என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிள்ளை பக்கலன்னு அர்த்தம். ஓஹோ, ஏன்னா அவதாரம் நோக்கம் அது. அவதாரம். அவள் உன்னை வளர்த்து விடுவாள். பருவம் அடைஞ்ச உடனே நானே வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் சிவன் வாக்குறுதி கொடுத்து சக்தியை புலோகத்துக்கு அமிச்சிட்டாங்க. இந்த அம்மாவும் பிரம்ம ராட்சசி வகுத்திலே குழந்தையாக புருஷ மண்டாட்டி சேர்ந்து பிறக்காத அளவுக்கு குழந்தை அவதாரம் பண்ணிட்டா. 4 கணா வளர்ந்து 4 மணி பொழுது மணி வளர்ந்தாச்சு, பருவத்துக்கு வந்தாச்சு. இந்த நேரம் அவன் அழிக்கப்பட வேண்டும். ஆமா, அவன் வாங்கினேல வரான் பருவமடைஞ்ச மங்கை, ஆண்முக ஆடப்பட்ட தடாத பெண்மணி, அவனால தான் அழிவு. இவ வயசுக்கு வந்த செய்தியை நான் தான் சொல்றேன், டேய் அந்திகாசுரானே வாங்க நாரதரே அப்படின்னா, ஏண்டா நீ 7-14 லோகத்தையும் ஆட்டி வச்சு குத்தி பாக்குறவன், எல்லாத்தையும் சிவன் பிரம்மா விஷ்ணு அடியன் உள்பட எல்லாத்தையும் வந்து அடிமைப்படுத்துற அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு. போடா காட்டுக்குள்ள பூலோகத்தில் ஒரு குறிஞ்சி வனத்துல ஒரு பருவ மங்கை, உலகத்துல யாரும் இல்லாத ஒரு பேரலை இருக்கிறா, அவளை போய் உன்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் தான் இங்க ஆரம்பிச்சு விஷயம் கிளப்பி விட்டுருக்கீங்க ஆர்வத்தை, ஓ வேலையை வெளியே சொல்ற. ஓஹோ, அப்ப என்னாச்சு இந்த விஷயத்துல, அப்படி ஒரு பெண்மணி இந்த நாட்டில் இருக்காளா அப்படின்னு அந்தியாசுர கிளம்பினால நேர போனா, பெண்ணை பார்த்தா, அழகுல மயங்கினா, அடாடா பெண்ணே உன்னை நான் மனமுடிக்க போகிறேன் அப்படின்னா. இந்த அம்மா பார்த்தாக, என்ன மனமுடிப்பதற்கு நீ யாரியா அப்படின்போது இந்த செய்தியை நான் போய் சிவன் சொல்லிட்டேன். ஐயா இந்த மாதிரி பருவமடைஞ்ச பெண்ணாகப்பட்டவளை மனமுடிக்கிறதுக்கு அந்தியாசுரம் போறேன் பார்த்துக்கின்றன. கடைசியில் அவனு வர இவனு வர, அப்பதான் பார்த்தா என்ன நீ மனமுடிக்கிற உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு இந்த அம்மா கேட்க, நான் வாங்கின வரவே அப்படித்தான், உலகத்தில் ஒரு ஆண் வாட தட்டாத பெண்ணாலதே அழிவுன்னு நீ கேட்ட ஞாபகம் ஒரு கடன் கேட்டால. அப்பதான் யோசிக்கிறேன், ஆஹா அப்ப நீ யார் அப்படின்னு கேட்கும்போது என்ன யாரும் இல்லையா, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, நீ எல்லாம் எனக்கு அப்படி அப்படின்னு சொல்லி பிடிச்சு விளையும் அடக்க வருந்தா இல்லையா. அப்பத்தான் தன்னுடைய உருவத்தை அண்ட சராசரத்துக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான பெரிய உருவமாக, ஆங்காரியாக, காளியாக, நீலியாக, காட்டேரியாக, திரிசூலத்தை இது நாக்க தொகைப்பட்டு ரத்த கண்களோடு கோரப்பல்களோடு அகோர முகமாக அவனை அழிக்க புறப்பட்டாள். அவன் வாங்கின வரத்து இன்னொரு சூட்சம் ஒன்று இருக்கு. என்ன வரும்? அவனை கொன்றால் அவனுடைய ஒரு துளி ரத்தம் பூமியில விழுந்தாள், அந்த ஒரு துளி ரத்தத்தின் மூலமாக 1000 அசுரர்கள் பிறப்பார்கள். ஒரு துளி ரத்தத்துல ஒரு சொட்டு ரத்தம் பூமியில விழுந்தா அந்த அரக்கனோட சொட்டு இருந்து 1000 அரக்கர்கள் பிறப்பார்கள் ஒரு சொட்டுல இருந்து. அப்ப உடம்புல எவ்வளவு ரத்தம் இருக்கு? அப்ப விடலாமா? விடக்கூடாது. அப்ப என்னாச்சு, ஓங்கி இப்படி குத்துனால யார் சூழாதிட்ட காளி குத்தும் போது ஒரு துளி ரத்தம் தெரிச்சுச்சுல, தெரிச்சோன்னு பார்த்தா ஆஹா எல்லாம் இருக்குமே அசுரர்கள் தோன்றார்கள், என்ன பண்றது அப்படின்னு அத்தனை ஜீவன்களையும் அசுரத்தனமான ஒரு போக்கர்களை புற எடுத்து அந்த உருவங்களை புற ஒட்டுமொத்தமாக அழித்து அவர்களுடைய மண்டைகளை புற மாலையாக தன் கழுத்திலே போட்டுக்கொண்டான். தான் பத்திரகாளியாகப்பட்டவள் அத்தனை லட்சோபலட்சம் அசுரர்களை அரக்கர்களை அடித்து அவர்களுடைய மண்டைகளை மாலையாக தொடுத்து கொண்டதால் பத்திரகாளி கழுத்திலே மாலை சுடுகாட்டு மண்டைகளாக மாலையாக வந்தது. இது ஒரு காரணம். அப்ப புருஷனையே மிதிக்க போகுது அந்த அம்மா. இப்ப என்னாச்சு, அசுரம் அழிச்சாச்சு. பெண்களுக்கு வந்து பொதுவாகவே கோபம் சீக்கிரம் அடங்காது. ஆமா, கொஞ்சம் பாருங்களேன், ஒரு மூசு நிலத்துக்கிட்டு இருக்குங்க, அப்படி தாண்டா இருக்கு, ரொம்ப அனுபவப்பட்டிருப்பேன். ஆக பெண்களுக்கு சீக்கிரம் கோபம் அடங்காது. அதனால கோபப்பட்டவ அசுரனை அழிச்சு தாங்க முடியாம அப்படியே அண்ட சரசமா ஆடுறா, சூலாத்தை வச்சு கிடுகிடுங்குது. பார்த்தார் சிவன், ஐயோ பத்திரகாளி எத்தனை ஆட ஆரம்பிச்சிட்டாள், இது பத்திரகாளி இல்லையா, ஒரு காலியா 2 காலியா பத்திரகாலியா ஆடிக்கிட்டு இருக்காளே, நடக்கிறதுக்கு வேற வழி இல்லையே, ஒண்ணுல புருஷ முன்னாடி இப்ப குடும்பத்தில் இருக்கான் சண்டை போடுறான், நம்ம சொல்ல சொல்ல அவளுக்கு கோவம் வாங்கிட்டே இருக்கு. ஆமா விடுத்தா அப்படின்னு சொல்லி காலுக்கு அம்மி குடிச்சு கண்ணத்தை பிடிச்சி முத்த கொஞ்சம் வச்சுக்கவேன், கோபம் கொஞ்சம் தனியா வாய்ப்பு இருக்கு. இதத்தையும் சிவன் செஞ்சாரு. என்ன பண்ணாருன்னா, நேர போனாரு, காளியை பார்த்தாரு, அடி சண்டாளி போட்டுப்படி ஆட்டி படிச்சு பார்த்து கொடுத்து பாக்குறேன் பத்திரகாளி ஆத்தா, நீ பாத்துக்க, நீ எவனை அடிச்சாலும் சரி, நீ மிச்சம் நான் வளர்த்தேன் ஒன்னு செய்யி, அவனையும் அடிச்செல்லாம் பண்ணிட்டேயே, அவனுக்கு வர கொடுத்தவன் நான் தானே, ஏன்னா என்னையும் போட்டு மிதிச்சு ஏதாவது பண்ணு அப்படின்னு அவ காலடியில் விழுந்தாரு சிவன். சிவன் விழுக அப்பதான் இவளுக்கு வருது, 1000 தான் இருந்தா நம்ம புருஷன் நம்ம காலில் விழுந்துட்டாரே, இனி போய் நம்ம போய் அவரை மதிக்க முடியுமா, அடிக்க முடியுமா, மிதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஓங்குன காலோடு அப்படியே நிறுத்திக்கிட்டா.
அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அப்படியே மனசு சாந்தமாகி மனம் குளிந்து கணவன் மீது ஒரு அன்பு பற்று நோக்கம் வந்து அப்படியே கோபம் அடங்கிருச்சு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பொண்டாட்டி சண்டை போட்டானா புருஷன் காலில் விழுணும்னு தோணுது. தப்பிச்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டா சரி. இதைத்தான் நான் அவ்வளவு விளாவரியை சொல்லிட்டேன். எவ்வளோ பொண்டாட்டி கோவம் வரும்போது புருஷன் காலை பிடிச்சா பொண்டாட்டி கோபம் குறைஞ்சு. நல்ல அனுபவம் பேசுறீங்க போல தெரியுது. நான் நிறைய வாட்டி நான் மாமியா காலில் விழுந்திருக்கேன். மாமியா சூப்பர் பொம்பளை சாமி. டேய் உனக்கு அப்புறம் தெரியும். அப்ப மாமியா சூப்பர் பொம்பளையா? சரி இருக்கட்டும். இப்ப ஏதோ பத்திரகாளி அவதரிச்ச நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சாத்தா? ஆமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு கைத்திர குணம். சரி இருக்கட்டும். நீங்க தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். நல்லது. காலதாமதமாகுது. ஆமாங்க. வரபோது சத்தம் கேட்டது. அன்பு தங்கை வள்ளிநாயகி பார்க்கலாமா? பார்க்கலாம். கண்ணே ராதா செல்வி புதுக்கோட்டை புண்ணியவதி வா. சாமியார் கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். சாமியா சாமி அழைத்து வாரும் சாமியே. சாமி இது நான் கட்டிக்க போற பெண்மகள். நான் கட்டிக்க போற பெண்மகள் சாமி. நீங்க நல்லாசி கொடுக்க வேண்டும். ஏன் இந்த பிள்ளைய கூட்டி வந்திருக்கேன் தெரியுமா சாமி? கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. சேன நிக்கவே மாட்டது. நீங்க பார்த்து 2 தப்பு அறிவு கட்டவனே. பொட்டக்கோழி சேர்ந்து கை முட்டையை போடுமா? தங்கச்சி ஓடி
உன்னுள் நானடி என்னுள் நீயடி உன்னுள் நானடி ஓ பைங்கிளி தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. மங்களமாக நீ வாழ வேண்டும். வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. தங்கச்சி அண்ணா எதுக்கா என்னை சீக்கிரமா கூப்பிட்டீங்களே? நம்ம இடத்திற்கு நாரத மகரிஷி என்ற பிரம்மச்சாரி வருகின்றார். நாரத மகாமுனிவரா? நம்ம இடத்துக்கா? அவரை எல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. ஒண்ணும் கொடுக்க வேணாம். ஏன் கொடுக்கல? சங்கத்துல 150 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா போதும். வந்துருவாரா? இப்ப நம்ம எப்படி வர வைக்கிறது? இப்ப நம்ம குலப்பண்பு குன்றாம நீங்க எல்லாம் ஆடி பாடி வரவேற்பு கொடுத்தீங்களா? அவரை நான் பார்க்கலாமா? அவரிடம் ஆசி பெற வேண்டும் அல்லவா? வர சொல்லுங்கள். பாருங்கள் சாமி. வர வேண்டும். வணக்க சுவாமி. கலைவாணி தான் பெற்ற மகேந்திரே வருக. இசைக்கு இலக்கண வகுத்த இசைஞான வள்ளலே வருக. மலைராயன் புதல்வரை வருக. மாதவ செல்வரை வருக. உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவக்கி முடிவில் வளமாக மாற்றும் வாக்கு சாதிர்த்தி மீந்தவரே வருக 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 என்று வரவேற்று உங்களை நான் எப்படி வரவேற்கிறேன் தெரியுமா? முருகா 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 முருகா. வர வேண்டும் மாமுனியே, வர வேண்டும் மாமுனியே, வர வேண்டும் மாமுனியே, தர வேண்டும் மாசிதனே இனிதான வாழ்வுதனே, பெற வேண்டும் மாமுனியே. என் கேள்விக்கென்ன பதில், மலமாலைக்கென்ன பொருள், மணமாலை இன்ப மொழி, உன் மௌனம் என்ன மொழி? உள்ளவரே வாழ்க்கை ரகசியம் தெரிந்தவரே என் குளம் தடுக்கிறதே வாழ்க்கை அருளும் மகரிசியே. அனுபவம் உள்ளவரே வாழ்க்கை ரகசியம் தெரிந்தவரே என் குளம் தடுக்கிறதே வாழ்க்கை அருளும் மகரிசியே. வேதம் போட்டும் வித்தகரே கீத பாடும் உள்ளவரே வேதம் போட்டும் நாயகனே கீத பாடும் நல்லவரே. வர வேண்டும் மகரிஷியே, வர வேண்டும் மாமுனியே, தர வேண்டும் மாசிதனே இனிதான வாழ்வுதனே, பெற வேண்டும் மாமுனியே. நான் வரை கூட்டுகின்றேன் நான் முகம் வைந்தனரே நாரத புகழ் பாடு நாரத மாமுனியே. நாரண கூட்டுகின்றேன் நான் முகம் வைந்தனரே நாரண புகழ் பாடு நாரத மாமுனியே. வேதம் போட்டும் வித்தகரே கீத பாடும் உள்ளவரே வேதம் போட்டும் நாயகனே கீத பாடும் நல்லவரே. என் கேள்வி கண்ண பதில், என் கேள்வி கண்ண பதில், மணமாலை கண்ண பொருள், மணமாலை இன்ப மொழி, உன் மௌனம் என்ன மொழி? பாருங்கள் சுவாமி, ஏதோ அவர்கள் ஏதாவது தவறாக நடந்து கொண்டால் மன்னிக்க வேண்டும். என்ன நடக்குது தெரியாது உங்களுக்கு. அது நான் பாராட்டினாலும் பாடினாலும் அது நடக்கிறது நடக்கத்தான் செய்யும். நான் நிப்பாட்டினாலும் அப்புறம் அது நடக்காம இருக்க போதா? அதை இவளையெல்லாம் வந்து அடக்க முடியுமா? என்ன சாமி வீணை நெளிஞ்சிருக்கு? புருஷன் பத்தி விட்டு நம்மளை போட்டு இங்க போயிடும் வாங்கியிருக்கா. நான் என்ன பாவம் செஞ்சேனா? நீங்க தான் 71வது புருஷன் இவளுக்கு 70 வேற கொண்டுட்டா. சரி, அடி கீழே விடு, கவிச்சு போ.